Hello students, welcome to NICL ABO mains preparation for reasoning. So first question என்ன கொடுத்துறாங்க பாருங்க. In a row of 25 persons, Gagan is 12th from right. If the if there are 5 persons between Gagan and Manoj, who is on the right side of Gagan? What is the position of Manoj from left? Right? So என்ன சொல்றாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ரோல. அதுல ககன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 12th position. If there are 5 persons between Gagan and Manoj, so 5 persons na இந்த பக்கம் மனோஜ் இருக்கலாம் இந்த பக்கம் மனோஜ் இருக்கலாம். ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க, who is on the right of Gagan? So who is on the right of Gaganனா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனோஜ் இருப்பாரு ககனோட ரைட் சைடுல. அப்போ எவ்வளவு சொல்றாங்க, ஸோ இன் பிட்வீன் 5 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் மனோஜ் ஃப்ரம் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்ல இருந்து மனோஜோட பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலா 25 இருக்காங்களா, இங்க இருந்து இங்க வரைக்கும் ஸோ எவ்வளவு இருக்கு நமக்கு 12 இருக்கா. அப்ப இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க, நமக்கு 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ககனோட சேர்த்தோம்னா 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ 14 இது ஒரு 5 19 பிளஸ் மனோஜ் 20. ஆப்ஷன் நம்பர் 3 20 is the answer. Next one. So next one, a dealer sold 6 cars A, B, C, D, E and F during a period of Monday to Saturday. one car on each day அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டே பேஸ்டா, ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ரைட், ஸோ 6 days. கிளியர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது வெறும் பர்சனை தான் பிளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். The car C was sold at least before 3 cars. At least before 3 cars na 1 2 3 inga C possible, inga C possible, inga C possible. Right, மூணு possibility வரும். Next, the car F was sold on Tuesday. So car F was sold on Tuesday na இந்த possibility தப்பு. Right. Next one, both cars B and E were sold at least before one car. So at least before one car na அப்போ B or இங்க possible இல்ல இங்க B or E இங்க கூட possible. நமக்கு மூணு possibility வரும். Next one, the car D was sold immediately after car C. So car D immediately after C அப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த பாசிபிலிட்டி தப்பாகுது. Next one, at least 4 cars were sold after E. So at least 4 cars after E னா அப்ப E பாசிபிள் இங்க தான், B இங்க தான் வரும். ஏன்னா B வந்து பாத்தீங்கன்னா sold at least before one car. அப்ப இதுதான் பாசிபிள். அப்ப ரிமைனிங் யார் இருக்கா நமக்கு, ஸோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா A இருக்காங்க, A இங்க வந்துடுறாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி. So questions பார்த்தலாமா, how many cars were sold after D? So sold after D வந்து பாத்தீங்கன்னா 2 cars, that is option number 2 is the answer. Next one, how many cars were sold before the car F? So sold before car F எத்தனை கார், ஒரு கார், that is option number 2. Next one, the car A was sold immediately after. Car A was sold immediately after what? Friday, that is option Friday, option number 4. Friday இல்ல B, இங்க Friday கொடுத்திருக்காங்க, so Friday choose பண்ணிக்கணும். Next one, if Ghosh Babu is the person who purchased a car sold on Wednesday. Okay, Wednesday sold பண்ண காரை வாங்கியிருக்காங்க அப்படின்னா then the car purchased by him is what? C, option number 3. Next one, which of the given statements is redundant to answer the above questions அப்படின்றாங்க. ஸோ redundant என்னது, தேவையில்லாதது. எதுன்னு பார்த்தோம்னா ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தேவையில்லாத இல்லை, எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆப்ஷன் நம்பர் 5 none. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிலாகிசம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்துலாமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வேணும்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷன், சம் லைன்ஸ் ஆர் டாக்ஸ், நோ ரேட்ஸ் ஆர் கேட்ஸ், சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ், நோ ரேட்ஸ் ஆர் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால நெகட்டிவ் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாமா இங்க. ஸோ லைன்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்றாங்க. லைன்ஸ் இங்க இருக்கு அண்ட் டாக்ஸ் இங்க இருக்கு, பட் இங்க கனெக்டிவிட்டினா கேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டை பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்கும் கேட்டுக்கும் எந்த விதமான ரிலேஷன் சொல்றாங்க. எல்லா கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ்குள்ள இருக்கு, நெக்ஸ்ட் எல்லா ரேட்ஸுமே டாக்ஸ்குள்ள இருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்கும் லைனுக்கும் இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இன்டர்செக்ஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும், அதுல தான் ஒன்லி ஒன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நோ ரேட்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோ ரேட்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு சொன்னா இங்க கேட் இங்க இருக்கு அண்ட் கேட்ஸ் இங்க இருக்கு அண்ட் ரேட்ஸ் இங்க இருக்கு. ஸோ எல்லா ரேட்டுமே எங்க இருக்கு, நமக்கு டாக்குள்ள இருக்கு. அந்த டாக் எதுவுமே கேட் கிடையாது. இப்போ டாக் எதுவுமே கேட் கிடையாதுன்னா டாக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கேட் ஆக முடியாது. அப்போ ரேட்டும் கேட்டும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுது. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுன்னா only two possible. So fourth option eliminated, fifth option eliminated, right? So next some cats are rats அப்படின்னு சொல்றாங்க. some cats are rats அது நமக்கு வராது, ஏன்னா வந்து கண்டிப்பா கனெக்டே பண்ண முடியாது இல்லையா. ஸோ தேர்ட் ஒன்னும் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நோ ரேட்ஸ் ஆர் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோ ரேட்ஸ் ஆர் லைன்ஸ். ஸோ ரேட் அண்ட் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா டாகுக்கும் கேட்டுக்கும் ரிலேஷன் கிடையாது. அந்த டாக்குள்ள என்னன்னு நமக்கு ரேட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆல் கேட்ஸ் ஆர் லைன்ஸ்னு இருக்கு. எல்லா கேட்டுமே என்னது லைன்ஸ்குள்ள இருக்கு. லைன் சில பாட்டு வெளியே இருக்கும் இல்லையா, அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து என்ன ரேட்ஸ் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஃபோர்த் ஒன்னும் ஃபாலோ ஆகல. ஒன்லி டூ இஸ் ஆன்சர். இங்க நம்ம பார்த்து சொல்லலாம் ஒன்லி டூ ஆர் ஃபோர் ஃபாலோஸ் அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஆர் கொடுத்துருக்காங்க அண்டு கொடுக்கல. ரைட். நெக்ஸ்ட் ஒன் சம் மில்க் இஸ் போட். ஓகே, ஸோ இது போட். இது ஆல் போட்ஸ் ஆர் ஷிப்ஸ், ஆல் கவுஸ் ஆர் மில்க். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சம் ஷிப்ஸ் ஆர் கவுஸ். some ships are cows. next some boats are cows. some ships are boats. some milk is cow அப்படின்றாங்க. so some ships are cows ரிலேஷன் பாருங்க. cow எங்க இருக்கு, நமக்கு இங்க இருக்கு, and ships இங்க இருக்கு. ஓகே, சில மில்க் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்குள்ள இருக்கு, அந்த எல்லா போட்டுமே ஷிப்ஸ் அப்படின்றாங்க, ரைட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா some cows are milkன்றாங்க. ஸோ அப்போ கவுக்கும் ஷிப்புக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்குமா? ஓகே, நல்லா கவனிங்க. மில்க் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கும் சில பாட்டு, அந்த ஒரு சில பாட்டு வந்து போட்ல கனெக்ட் ஆயிருக்கும், அந்த எல்லா போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஷிப். அப்ப ஷிப்புக்கும் மில்க்குக்கும் இன்டர்செக்ஷன் இருக்குமே தவிர. நெக்ஸ்ட் வந்து சம் கவுஸ் ஆர் மில்க்னா இப்போ நமக்கு ஷிப்பும் கவும் நமக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்குமான்னு பார்த்தா சாரி, ஆல் கவுஸ் ஆர் மில்க். ஸோ கவு எல்லாமே மில்க் குள்ள இருக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் இருக்குமான்னு பார்த்தா இன்டர்செக்ஷன் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாதுன்றதுனால ஆல் ஃபாலோஸ் எலிமினேட்டட். ஓகே, ஸோ எய்தர் ஆர் வந்து வர வாய்ப்பு இல்லை இங்க, ரைட். ஏன்னா இங்க எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு, இங்கேயும் எய்தர் ஆர் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைரக்டா நன் ஃபாலோஸ் அப்படின்னா நன் ஆஃப் திஸ் பார்க்கலாம், ஏதாவது ஃபாலோ ஆகுதா அப்படின்னு. சம் போட்ஸ் ஆர் கவுஸ். ஸோ சம் போட்ஸ் ஆர் கவுஸ். போட்ஸ் எங்க இருக்கு, கவ் எங்க இருக்குன்னு பாருங்க. போட் இங்க இருக்கு அண்ட் கவ் இங்க இருக்கு, கரெக்டா. இப்போ சில போட்டு சில மில்க் மட்டும்தான் நமக்கு போட்டுக்குள்ள இருக்கு, ரைட். அந்த எல்லா கவுமே மில்க்குள்ள இருக்குன்னா அப்ப இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்த்தா இன்டர்செக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் சம் ஷிப்ஸ் ஆர் போட்ஸ் அப்படின்றாங்க. சம் ஷிப்ஸ் ஆர் போட்ஸ்னா பாருங்க, இங்க எல்லா போட்டுமே என்னது ஷிப்புக்குள்ள நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா சில ஷிப் வந்து பாத்தீங்கன்னா போட்னு சொல்லலாமா? அப்ப தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகுதா இங்க? அப்போ நன் ஃபாலோ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 5 நன் ஆஃப் திஸ், ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் கிடையாது நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ஆல் ஷர்ட்ஸ் ஆர் ஜாக்கெட்ஸ், ஆல் ஜாக்கெட்ஸ் ஆர் கோட்ஸ், ஆல் கோட்ஸ் ஆர் பேண்ட்ஸ். ஸோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ். கன்க்ளூஷன்ஸ் பார்த்துலாமா? ஆல் பேண்ட்ஸ் ஆர் கோட்ஸ், ஆல் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ், ஆல் கோட்ஸ் ஆர் ஷர்ட்ஸ், சம் ஜாக்கெட்ஸ் ஆர் பேண்ட்ஸ், ரைட். ஆல் பேண்ட்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேண்ட் இங்க இருக்கு அண்ட் கோட் இங்க இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் கோட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ரிவர்ஸ்ல டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாததுனால என்ன எலிமினேட் பண்ணலாம், நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை, ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல ஒன்னே கிடையாது. நெக்ஸ்ட் ஆல் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ். ஆல் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இங்க இருக்கு. எல்லா ஷர்ட்டுமே எங்க இருக்கு, ஜாக்கெட்ஸ்குள்ள இருக்கு. எல்லா ஜாக்கெட்டுமே கோட்டுக்குள்ள இருக்கு, அந்த கோட் எல்லாமே பேண்ட்டுக்குள்ள இருக்கு. அப்ப எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா பேண்ட்டுக்குள்ள தான் இருக்கு, கரெக்டா. அப்ப கண்டிப்பா ஆல் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் செகண்ட் ஒன் நீங்க ஃபாலோ ஆகும். அப்போ ஆப்ஷன் நம்பர் 3 எலிமினேட்டட், ஆப்ஷன் நம்பர் 4 எலிமினேட்டட். ஓகே, ஸோ பார்த்துலாம். ஒன்லி 2 ஃபாலோஸ்ன்றது ரெண்டு ஆப்ஷன்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்னு எடுத்துங்க. ஒன்லி ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல் கோட்ஸ் ஆர் ஷர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஆல் கோட்ஸ் ஆர் ஷர்ட்ஸ். ஸோ எல்லா ஷர்ட்டுமே எங்க இருக்கு, ஜாக்கெட்டுக்குள்ள இருக்கு. எல்லா ஜாக்கெட்டுமே கோட்ஸ்குள்ள இருக்கு, கரெக்டா. கோட்ஸோட சில பகுதி கண்டிப்பா வெளியே இருக்கும் ஷர்ட்டுக்கு. அப்போ ஆல் கோட்ஸ் ஆர் ஷர்ட்ஸ் சொல்ல முடியாது. ஸோ தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகல.
ஸோ தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகலைன்னா நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் கிடையாது. ஒன்லி 2 இல்லை ஒன்லி 4. நம்ம அப்போ டைரெக்டாக நம்ம தேர்ட் ஒன் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஃபோர்த் ஒன்னா டைரெக்டாக செக் பண்ணிருக்கலாம். சம் ஜாக்கெட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம் ஜாக்கெட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் கண்டிப்பா ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ல கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஃபோர்த் ஒன் ஃபாலோஸ். ஸோ ஒன்லி 2 and 4. ஸோ தேர்ட் ஒன் தேவையில்லாம நம்ம செக் பண்ணிட்டோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். No ends are pesos, all rupees are ends, some dollars are rupees. கொடுத்த statements. Conclusions, no dollars are rupees, some ends are rupees, some dollars are ends, next one some pesos are rupees அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க, நோ டாலர் ஆர் ருபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோ டாலர் ருபீஸ்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் டாலர் ஆர் ருபீஸ்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். நமக்கு எதிராக வர வாய்ப்பு கூட இருக்கும். செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் ends are rupees. சம் ends are rupeesனா ஆல் ருபீஸ் ஆர் ends சொல்லும்போது சம் ends are definitely rupees தான். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுங்க. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகுதுன்னா ஸோ செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் டாலர்ஸ் ஆர் ends அப்படின்றாங்க. சம் டாலர்ஸ் ஆர் endsனா நோ என்எஸ்ஏ பெசோஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ருபீஸ் ஆர் ends அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ருப்பியுமே எங்க இருக்கு, எண்ட்ஸ்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் சம் டாலர்ஸ் ஆர் ருபீஸ். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலர்ஸ்க்கும் எண்ட்ஸ்க்கும் ரிலேஷன் இருக்குமான்னு பார்த்தா இதுல இருந்தா நம்ம செக் பண்ணலாம். எல்லா ருபீஸுமே ரைட். ஸோ எல்லா ருபீஸுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இது ஃபாலோ ஆகல, செகண்ட் ஒன் ஃபாலோ ஆச்சு. எல்லா ருபீஸுமே எங்க இருக்கு, எண்ட்ஸ்குள்ள இருக்கு. இப்போ டாலரையும் எண்ட்ஸையும் கனெக்ட் பண்றோம். நம்ம டாலரையும் ருபீஸையும் கனெக்ட் பண்றோம்னா ருபீஸ் எல்லாமே எண்ட்ஸ்குள்ள இருக்கனால கண்டிப்பா எண்ணும் டாலரும் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுது. ஸோ தேர்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகுதுன்னு நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஷன் நம்பர் 2 வச்சு போயிடலாம். ஸோ ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ், ஃபோர்த் ஒன் செக் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கோடட் இன்இக்வாலிட்டிஸில் இங்கே நார்மலாக $, இந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னது, ஸோ நார்மலாக நமக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கும் இங்கே, ஸோ நார்மலாக சிம்பிள்ஸ் பார்த்தோன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நார்மல் இப்படி எழுதிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்தோன்னா அதை எடுத்துப்போம். பட் இங்கே சிம்பிள்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தேன்னா என்ன சொல்றாங்க, நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஸ்மாலர் தேன். அப்போ ஸ்மாலரும் கிடையாது கிரேட்டரும் கிடையாதுன்னா அப்போ ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தேன்னா ஈக்குவல் டு. நெக்ஸ்ட் A less than B means A is not smaller than. So not smaller na நமக்கு greater than or equal to. அப்போ greater than or equal to na less than. Next greater than or equal to B means A is not greater than. Not greater than na நமக்கு என்னது, less than or equal to, smaller than or equal to. Right. அப்போ smaller than or equal to na இங்க greater than or equal to வரணும். Next A less than or equal to B means A is neither smaller than nor equal to. Not smaller not equal to. அப்போ greater than or less than or equal to. Next one, A equal to B means A is neither greater than nor equal to. So equal to na என்னது, greaterம் கிடையாது equal to கிடையாது. அப்போ less than. அப்போ இதுதான் symbols. Right. So இங்க என்ன கொடுத்துறாங்க பாருங்க. So E less than or equal to P. So less than or equal to na E is greater than P ன்னு அர்த்தம். Right. Next one, E greater than P na E is equal to P ன்னு அர்த்தம். Correct. இப்போ ஈயும் பியும் இங்கே இருக்கு. ஸோ ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்டுன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், லெஸ் தேன். ஸோ பி இஸ் லெஸ் தேன் இ அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது, ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா. ஸோ பிலேருந்து ஈக்கு பார்க்கும்போது என்னது, நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருந்தா தட் இஸ் கிரேட்டர் தேன். கரெக்டா. ரைட். ஸோ கிரேட்டர் தேன், sorry, இங்க equal to, right? So equal to கொடுத்திருந்தா less than. அப்ப P less than E na, அப்ப E is what, greater than B. So only one is true, that is option number 1. Next one. So A greater than, so greater than என்னது, equal to. So equal to இருந்தாலே இது ஃபாலோ ஆகுமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா A equal to na A less than C. நெக்ஸ்ட் இங்க greater than சொல்றாங்க. greater than என்னது, equal to. Next one, greater than or equal to. So greater than or equal to na என்னது நமக்கு, that is less than or equal to. Right. B is greater than or equal to. Greater than or equal to na நமக்கு வந்து பாத்தீங்கன்னா less than or equal to meaning. அப்ப A க்கும் B க்கும் எப்படி இருக்கு நமக்கு, that is A equal to less than or equal to. அப்ப A less than or equal to C. அப்ப இது ரெண்டும் கமெண்ட் பண்ணி என்ன சொல்லலாம், either or, that is option number 3 is the answer.
ஓகே, எதுக்காக இங்க எழுதி பார்த்து பண்றேன்னா இங்க நமக்கு வந்து சிம்பிள்ஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எக்ஸாம்ல. ஸோ ஈஸியான டாபிக், ஸோ தட் கொஞ்சம் பார்த்து நிதானமாவே கவனமா பண்ணலாம் நம்ம. ரைட், நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் a less than or equal to s. ஸோ லெஸ் than or equal to என்னது நமக்கு greater than, a greater than s. நெக்ஸ்ட் ஒன் s less than or equal to a. ஸோ s less than or equal to a, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா s greater than a. இதுல ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஃபாலோ ஆகும், ஏன்னா ரெண்டு ரிலேஷனுமே நமக்கு வராது, ஏன்னா வேரியபிள்ஸ் மாத்திருக்காங்க பட் சிம்பிள்ஸ் ஒன்று தான். நெக்ஸ்ட் இங்க பார்க்கும்போது என்னென்ன இருக்கு பாருங்க, m. ஸோ m less than or equal to, ஸோ less than or equal to என்னது greater than a. நெக்ஸ்ட் m greater than, ஸோ greater than equal to v. நெக்ஸ்ட் s கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ s கனெக்ட் பண்ணா s greater than or equal to, greater than or equal to less than or equal to, that is s is less than or equal to v. அப்படின்னா v is what, greater than or equal to s. இப்போ a க்கும் s க்கும் பார்த்தோம்னா, ஸோ a க்கும் s க்கும் இங்க நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபாலோ ஆகுமா நமக்கு, ஸோ ஃபாலோ ஆகாது. ரைட், அப்போ என்ன சொல்லலாம், neither nor, that is option number 4 is answer. Correct. Next one, equal to. ஸோ equal to என்னது, q less than p. அதே மாதிரி greater than அப்படின்னா q is equal to p. ஸோ எதிராக வருமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு, less than or equal to, less than or equal to என்னது greater than. நெக்ஸ்ட் ஒன் q greater than or equal to, greater than or equal to என்னது less than or equal to r. ஸோ நமக்கு வந்து தேவையானது q க்கும் p க்கு தான், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ரைட், ஸோ p is what, greater than q. ஸோ p is greater than q னா ஆப்ஷன் நம்பர் 1 is answer, that is conclusion 1 is answer, that is only 1 is true. Next one. So next one, p less than or equal to, less than or equal to என்னது p is greater than t. Next equal to, that is y is less than p. Right, so இங்க பார்க்கும்போது o என்னது less than or equal to அப்படின்றாங்க, less than or equal to o is greater than t. Next வந்து பார்த்தீங்கன்னா t எடுத்துக்கிட்டோம்னா t is greater than, t is equal to y. Next one, இங்க o and p எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு p is less than கொடுத்துருக்காங்க, less than p is greater than or equal to, so p is greater than or equal to o. Right, p வந்து less than, so p வந்து less than p is greater than or equal to o. So next இங்க p க்கும் t க்கும் பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், greater than. So first one is true. Next y க்கும் p க்கும் பார்த்தோம்னா that is less than, that is both 1 and 2 are true, that is option number 5 is the answer. Right, next one. So next one பாருங்க, series base பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. First question, which of the following is exactly midway between the 10th element from the right and 5th element from the left hand. So அதுக்கு நடுவுல, அதாவது 10th element from rightல என்ன இருக்கோ அதுவும் plus 5th element from left hand என்ன இருக்கோ அதுக்கு நடுவுல என்ன எலிமெண்ட் இருக்கு அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 5th element from leftனா 1 2 3 4 5, அப்போ z க்கும் நெக்ஸ்ட் 10th element from right, so 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதுக்கு நடுவுல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 இருக்கு. அப்போ 11 இருக்குன்னா 1 2 3 4 5, அப்போ பி தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2 பி இஸ் ஆன்சர். ஓகே, எக்ஸாக்டா நடுவுல என்ன இருக்கு அதுதான் கேள்வி. நெக்ஸ்ட் ஒன், how many letters are there in the above sequence which are immediately preceded by a number and immediately followed by a consonant அப்படின்றாங்க. ஓகே, so how many letters, so letters இருக்கணும், அந்த லெட்டருக்கு முன்னாடி preceded by a number, என்னன்னா முன்னாடி நம்பர் இருக்கணும், and immediately followed by a consonant. so consonant அப்ப என்னது, ஒரு நம்பர் லெட்டர் கான்சனண்டா இருக்கணும். ஸோ அதுவும் லெட்டர் தான், பட் வவல் இருக்கக்கூடாது. ரைட், ஸோ நம்பர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, நம்பர் லெட்டர் கான்சனன்ட் 1, நம்பர் சிம்பிள், நெக்ஸ்ட் ஒன் நம்பர் லெட்டர், ஓகே ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஒன் நம்பர் லெட்டர், நெக்ஸ்ட் இங்க நம்பர் லெட்டர் அண்ட் கான்சனன்ட் 2 வருது. நெக்ஸ்ட் நம்பர் லெட்டர், ஸோ நம்பர் வருது. நெக்ஸ்ட் நம்பர் சிம்பிள், ஸோ இங்க வராது. அப்போ எத்தனை வருது நமக்கு, that is 2. right, option number 3, 2 is the answer. Right, next one, what should come in the place of question mark in the following sequence அப்படின்றாங்க. so 2, so இந்த 2க்கும் இந்த ஸ்டாருக்கும் பார்க்கலாம், 2க்கும் ஸ்டாருக்கும் 2 கேப்,
நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாருக்கும் ஒன்னுக்கும் பார்த்தோம்னா 2 கேப். அப்போ இதுக்கு முன்னாடி 2 கேப்ல என்ன இருக்கணும் 5 இருக்கணும். ஸோ 5 வர மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனும் எலிமினேட்டட். ஓகே 3 ஆப்ஷன் வருது. நெக்ஸ்ட் ஏக்கும் கியூக்கும் பார்த்தோம்னா ரைட். ஸோ ஏக்யூ 2 கேப். நெக்ஸ்ட் கியூஎன் 2 கேப். அப்போ ஏக்கு முன்னாடி 2 கேப்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர். ஸோ டாலர் வரணும். அப்போ 5th ஆப்ஷன் எலிமினேட்டட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிக்கும் டாலருக்கும் பார்த்தோம்னா சிக்கும் டாலருக்கும் 2 கேப். நெக்ஸ்ட் டாலருக்கும் ஏக்கும் பார்த்தோம்னா 2 கேப். அதே மாதிரி சிக்கு முன்னாடி 2 கேப்னா நமக்கு என்ன வரணும் எக்ஸ் வரணும். தட் இஸ் $5 ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. which of the following is the element which of the following is the 11th element to the right of second symbol from left hand in the above sequence. So second symbol from left, that is second symbol from left na first symbol second symbol, that is what star. Star oda 11th element from right. So idoda right la 11th element, that is 1 2 3 4 5 6 7 8 9 10 11. So 11 enna varudhu namakku 6. So option la kadiyadu. So option number 5, none of this is the answer. Next one. If both the halves of the above sequence are written in reverse order, which will be the 6th element to the right of 16th element from right hand? என்ன சொல்றாங்க? if the both halves written in reverse order. So both half னா பாருங்க எத்தனை இருக்கு மொத்தம் எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. அப்ப 26 னா 13 13 பிரிக்கணுமா? that is 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இங்க வரைக்கும் நம்ம பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன். ரைட். இங்க வரைக்கும் பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். ரெண்டுமே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். ஸோ ஃபுல்லா எழுதணுமா இல்லையா நம்ம பார்க்கலாம் இங்க. which will be the 6th element from right from 16th, okay, which will be the 6th element to the right of the 16th element from right hand. So 16th element from right hand. இப்போ ரிவர்ஸ்ல பண்ணதுக்கு அப்புறம் இந்த xன்றது இங்க போய்டும் நமக்கு, that is x n 5 இந்த மாதிரி வந்துரும் நமக்கு. அப்ப 16th element from right handனா ஓகே. ஸோ அப்போ இது இங்க வரைக்கும் 13 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14 15 16. ஓகே 16னா நமக்கு 5 இருக்கும் நமக்கு. ரைட். ஸோ 5 ஓட என்ன சொல்றாங்க 5 ஓட 6th element to the right, 6th element to the right. இப்போ அப்படி கூட பண்ண தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா 16th element என்ன சொல்றாங்க 16th element to right, நெக்ஸ்ட் from right, ரெண்டுமே என்னது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ 6 and 16 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 10 வரும். ஸோ 10 from what? ஸோ 10 from right ன்னு எடுத்துக்கணும். ஸோ 10 from right ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரிவர்ஸ் பண்ணா இந்த 3ன்றது இங்க போயிடுமா? அப்போ 1 2 3 4 5 6. ஓகே 6க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா ரைட் 6. ஓகே 1 2 3 4 5 6. அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் L ன்னு வரும் நமக்கு. ரைட். L ன்னு வருதா? ஓகே சாரி. ஓகே நமக்கு இங்க இருந்து வரும் இல்லையா? சோ தட் இஸ் 6னா நமக்கு இங்க இருந்து என்ன வரும் நமக்கு 1 2. சோ இங்க வந்து நமக்கு 2 வருது. 4 5 6. தட் இஸ் இந்த சிம்பிள் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே சோ இந்த மாதிரி क्वेश्चन கொஞ்சம் கவனமா பண்ணணும். ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. data sufficiency. What will be the code of he is great if a code language in a code language? So data sufficiency base பண்ணி. Right. So he is great. So first வந்து பாத்தீங்கன்னா he கான கோட் கண்டுபிடிக்கணும், is கான கோட் கண்டுபிடிக்கணும், great கான கோட் கண்டுபிடிக்கணும் நம்ம. So first இங்க எதுவுமே கிடையாது. ரைட். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட் பார்த்தலாம். ஸோ கிரேட்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல கிடைச்சிடும். பட் ஹி இஸ்ன்றது நமக்கு கிடைக்குமா? ஸோ ஏன்னா அந்த வேர்ட்ஸ் இங்க கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம்னா ஹி இஸ் ஸ்மார்ட். ஸோ ஹி இஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஹி மட்டும் தான் இருக்கு. அப்போ கிரேட்டுக்கான கோடு கிடைக்குமா? ஸோ கிரேட்டுக்கான கோடும் நமக்கு கிடைக்காது. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வராது. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டுக்கான கோடு கிடைக்குமான்னு பார்த்தா யூஆர் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க காய் மட்டும் தான் இருக்கு.
ரைட். ஸோ கிரேட் மட்டும் காமனா இருக்கு. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கிரேட்டுக்கான கோடு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா ஹி இஸ், அப்போ ஹீக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோடு கிடைக்குமான்னு பார்த்தா இங்க ஹி ரிப்பீட் ஆயிருக்கு. ரைட். நெக்ஸ்ட் லைக் எதுவும் கிடைக்கல. ஸோ அப்போ ஹீக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு ஹீஸ். ஸோ இஸ்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கா, கிடையாது, வேற ஏதோ. ஓகே, இங்க வேர்ட்ஸ் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா வேற ஏதோ வேர்ட்ஸ் இருக்கு, அப்போ கிடைக்கும். அப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ போத், ரைட், ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போத் the data in the statements both 1 and 2 together are necessary to answer the question. Next one, how long does A take to complete the work if he works at a constant rate அப்படின்றாங்க, right? So A starts working at 8 a.m. and completes the work at 6 p.m. if he rests for 1.5 hours during the work. ஓகே, கான்ஸ்டன்ட் ரேட்ல ஒர்க் பண்ணனா அதை ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் பண்ண முடியும்? அப்போ இதுல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவங்க கொடுத்த டேட்டா படி நம்ம கால்குலேட்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்க ஆன்சர் கிடைக்குமா இல்லையா, ஜஸ்ட் ஒரு சின்ன லாஜிக் தான். நெக்ஸ்ட், A starts working at 8:30 a.m. and completes 2/3 of the work if he takes a rest of 3 hours at 4 p.m. இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 4 p.m. டைமிங் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இங்கே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஆன்சர், ரைட். ஸோ இங்க வரும். அப்ப என்ன சொல்லலாம், எய்தர் ஆர். இங்க தட் இஸ் ஆப்ஷன் நம்பர், பாருங்க எய்தர் ஆர் எங்க இருக்குன்னு, ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one, what is the relation between Madhu and Miss Ankita? So blood relation பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் கிடைக்குமானா இங்க மது இருக்கா, நமக்கு மதுவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் கிடைக்காது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் இதுல மது இருக்கு, ஸோ அங்கிதாவும் இருக்காங்க. நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க, மது இஸ் த டாட்டர் ஆஃப் ஸ்மிதா. நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் சிஸ்டர் ஆஃப் the father of Ankita's சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்றாங்க, ரைட். ஸோ அப்போ என்னது, அங்கிதாவோட சிஸ்டர் இன்லா. ஸோ அங்கிதாவோட சிஸ்டர் இன்லானா இப்போ சப்போஸ் அங்கிதா இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கிதாவோட சிஸ்டர் இன்லா ரிலேஷன் என்னது நமக்கு இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டோ இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டரா இருக்கணும். இப்போ இவங்க தான் பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன்லா இருக்கணும். இவங்களோட ஃபாதர், ஹூ இஸ் சிஸ்டர் ஆஃப் இஸ் ஃபாதர். ஓகே, அப்போ இங்க இவங்களோட ஃபாதர் இருப்பாங்க. அப்போ அங்கிதாவுக்கும் மதுவுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லலாம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிலேஷன் கிடைக்கும், ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஜெண்டர் இருக்கிறதுனால. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒன்லி 2 இஸ் சஃபிஷியன்ட், தட் இஸ் ரைட், only 2 is sufficient. Option number 2 is answer. So first one நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன், ஓகே, கரெக்டா எக்ஸாக்டா இதுதான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, நமக்கு ஆன்சர் வருதா இல்லையா. வாட் இஸ் த தேர்ட் டாலஸ்ட் பர்சன் among PQRS and T? ஸோ தேர்ட் டாலஸ்ட் பர்சன் கண்டுபிடிக்கணும். among PQRS Tனா 5 பேர், ரைட். R is taller than S but not as tall as T அப்படின்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி நெக்ஸ்ட் S is shorter than P, who is taller than Q. ஸோ இதை வச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. மூணு பர்சன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிடலாமா இங்க. ஸோ கம்பைன் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்னு பாருங்க. R is taller than S but shorter than T, இது ஒரு பாசிபிள். S is shorter than P, ஸோ S is shorter than Pனா ஸோ P வந்து இங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்க எங்க வேணா இருக்கலாம், நிறைய பாசிபிலிட்டி வரும். Who is taller than Q? ஸோ who is taller than Qனா அப்போ Q இங்க எடுத்துக்கிட்டு, சரி, who is taller than Q, அப்போ P வந்து பார்த்தீங்கன்னா taller than Q, ரைட். இப்படி எடுத்துக்கலாம், இது ஒரு பாசிபிள். அப்படி இல்லைன்னா இப்போ நமக்கு T ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துட்டோம், ஸோ T இங்க R S இந்த மாதிரி எடுத்துட்டா S is shorter than P, அப்போ P இங்க எடுக்கலாம். ஓகே, who is taller than Q, இது கூட பாசிபிள் நமக்கு. நெக்ஸ்ட் என்ன பாசிபிள் நமக்கு, நெக்ஸ்ட் ஓகே P வந்து அப்போ கன்ஃபார்மா இங்க தான் எடுக்கணும். அப்போ இல்ல இங்க எடுக்கணும். இங்க எடுத்துட்டோம்னா இங்க எடுத்தா என்ன கண்டிஷன் வரும் நமக்கு, TRS இங்க தான் வரும் நமக்கு, ரைட். அப்போ TRS இங்க தான் வருமா, நல்லா கவனிங்க. R is taller than S, கரெக்ட், பட் ஷார்ட்டர் than T. ஸோ அப்போ கண்டிஷன் இப்படி தான் இருக்கணும், இருக்கிறது 5 பேருன்றதுனால. ஸோ P வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா Q விட டாலர் தான் இருக்கணும். அப்போ Qக்கு மேல தான் இருக்கணும். அப்போ Q வந்து கண்டிப்பா கீழே இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, தேர்ட் டாலர்ஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்குதா இல்ல. இதை பார்த்து சொல்லலாம் நமக்கு இங்க எதிராக கிடைக்குது. ஸோ வாய்ப்பு இல்லை, ரெண்டுமே கம்பைன் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வராது. என்ன சொல்லலாம் இங்க,
data not sufficient to answer. That is fourth one, the data in both statements 1 and 2 together are not sufficient to answer the question. Next one. Okay, next one puzzle கொடுத்துறாங்க பாருங்க. 6 persons A, B, C, D, E and F experts of 6 different fields P, Q, R, S, T and U not respectively won different prizes: Kalinga Award, Gandhi Peace, Vyas Samman, Kabir Samman, Iqbal Samman and Saraswati Samman, though not respectively for the year 2000. Right? So அப்போ இங்க A, B, C, D, E, F. ஸோ 6 பேர். ஓகே, அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஃபீல்டு, அந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணணும், அவங்க வாங்கின ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபீல்டு ப்ரைஸ். ரைட். ஸோ பார்த்துலாமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சி அண்ட் எஃப் ஹேவ் நாட் ஒன் காந்தி பீஸ் அண்ட் இக்பால் சம்மன். ஸோ சி அண்ட் எஃப் என்னென்ன அவங்க வின் பண்ணல? காந்தி பீஸ், காந்தி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்பால், இது ரெண்டும் இங்க ஒன் பண்ணல. அதே மாதிரி எஃப்லயும் பார்த்தீங்கன்னா காந்தி, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இக்பால், இது ரெண்டும் வாங்கல இவங்க. நெக்ஸ்ட் ஒன், the winner of Kabir Samman is expert in field S. ஸோ கபீர் சம்மன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் இன் எஸ். ஸோ அப்போ கபீர் சம்மன் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட், பட் ஹி இஸ் நாட் சர்டன்லி இ அண்ட் பி. ஸோ பட் ஹி இஸ் நாட் சர்டன்லி இ அண்ட் பினா, அப்போ இல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரக்கூடாது? கபீர் வரக்கூடாது. அதே மாதிரி எஸ்ஸும் வரக்கூடாது. ரைட். அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பி. ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா கபீர் வரக்கூடாது. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் எஸ் வரக்கூடாது. அப்போ நெக்ஸ்ட், டி அண்ட் ஏ ஹேவ் ஒன் கலிங்கா அவார்ட் அண்ட் கபீர் சம்மன் த்ரூ தோ நாட் ரெஸ்பெக்டிவ். நாட் ரெஸ்பெக்டிவ் மீனிங் ரெஸ்பெக்டிவ்னது அதே ஆர்டர்ல, நாட் ரெஸ்பெக்டிவ்னா நமக்கு ஏ வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கா வாங்கியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கபீர் வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து கலிங்கா வாங்கிக்கலாம், இல்லை கபீர் வாங்கியிருக்கலாம். இப்போ பாசிபிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு? கலிங்கா அப்படி இல்லைன்னா கபீர். கரெக்டா? கலிங்கா கபீர் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி டி வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கா அப்படி இல்லைன்னா கபீர் வாங்கியிருக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு கியூ அண்ட் இ ஒன் காந்தி பீஸ் அண்ட் இக்பால் சம்மன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, த எக்ஸ்பர்ட்ஸ் of the field Q and E have won Gandhi Peace and Iqbal Samman respectively அப்படின்றாங்க. அப்போ Q யார் ஒன் பண்ணியிருக்காங்களோ, Q பிரைஸ் யார் ஒன் பண்ணியிருக்காங்க, ஸோ Q ஃபீல்டில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து காந்தி பீஸோ இல்லை இக்பாலோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஓகே, பீஸ் அவார்டு வாங்கியிருக்கலாம். ஏன்னா வந்து அங்கே நாட் ரெஸ்பெக்ட்ல கொடுத்துட்டாங்க. ஈ கூட அதே மாதிரி தான், காந்தி இல்லை இக்பால். ஈக்கு ஆல்ரெடி எங்க என்ன இருக்கு? கபீர் தான் இருக்கக்கூடாது. அப்போ காந்தி இல்லை இக்பால் இங்க இருக்கணும். ஸோ காந்தி அப்படின்னா இக்பால் இருக்கணும். கரெக்டா? நெக்ஸ்ட், A is expert of field P. So A is expert of field P அப்படின்றாங்க. இதுதான் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்த வரைக்கும். ஸோ P இருக்கனால கபீர் என்னது எஸ். அப்போ கபீர் எஸ்னா அப்போ இங்க கபீர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? இங்க கலிங்கா. அப்போ இங்க கலிங்கா வருதுன்னா நெக்ஸ்ட் இங்கேயும் கலிங்கா இல்ல கபீர் வரணுமா? அப்போ இங்க என்ன ஆகும்? இங்க கபீர் வந்துடும். கிளியரா? அப்போ இது ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு, இது முடிஞ்சிடுச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அண்ட் ஒன் த winner of Iqbal Prize. Okay, and the winner of Iqbal Prize, Iqbal Samman is expert in field T. Iqbal வந்து பாத்தீங்கன்னா field T அப்படின்றாங்க. ரைட். ஸோ இக்பால் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு டி. அப்போ இக்பால் ஃபீல்டு டினா இக்பால் எங்கெங்க வரக்கூடாது? இக்பால் எங்கேயும் வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்க இக்பால் வர வாய்ப்பு இருக்கு, இங்க இக்பால் வரக்கூடாது. அப்போ பாசிபிள், இப்போ இக்பால் எங்கெங்க வர வாய்ப்பு இருக்கு? இங்க இக்பால் வர வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ இங்க இக்பால் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈல இக்பால் எடுக்கலாம். பாசிபிள். ஓகே, ஸோ இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ வேற ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்த்தா, the winner of கபீர் சம்மன் is expert in field S. ஸோ கபீர் சம்மன் ஃபீல்ட் S, அப்போ இங்க S வந்துடும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? But he is not certainly E or B. Okay, and B. Okay, D and A1. Okay, the experts of field Q
and he have one Gandhi piece and Iqbal Saman. So Gandhi piece or Iqbal Saman na, so suppose இங்க நம்ம Q எடுக்கிறோம்னா என்ன ஆகும்? ஓகே, இங்க காந்தி எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ காந்தி எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்க காந்தி எடுத்துட்டோம்னா ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, வின்னர் ஆஃப் இக்பால் சம்மன் எக்ஸ்பெக்டட் டி அப்படின்றாங்க. இப்போ இங்க டி எடுத்துட்டா இங்க இக்பால் பாசிபிள் இருந்துச்சு இல்லையா? ஓகே, ஸோ இக்பால் எடுத்து பார்க்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ண வேண்டியது என்னென்ன சம்மன் பிளேஸ், ஓகே, என்னென்ன பிரைஸ் பிளேஸ் பண்ணணும் நம்ம, வியாஸ் சம்மன். ஸோ வியாஸ் சம்மன் பாசிபிள், இங்கேயும் பாசிபிள், இங்கேயும் பாசிபிளா இருக்கு. நெக்ஸ்ட் சரஸ்வதி சம்மன். ஸோ அதுக்கு ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் நமக்கு ஃபீல்டு கூட பிளேஸ் பண்ணி ஆகணும். ஃபீல்டுனா PQRST. ஸோ PQST போட்டுட்டோம். நமக்கு ஆறு PQRST U. ஸோ யூக்கும் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணணும் நம்ம. E and F have not one Gandhi piece. Okay, C and F. Right, next one. Kabir Saman is expert in field S. Okay, D and A. So இதுவும் எடுத்தாச்சு. The experts of Q and E have one Gandhi piece and Iqbal Saman, so not respectively. A is field of P. Okay. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எதுவுமே கொடுக்கல. இக்பால் வந்து பார்த்தீங்கன்னா டி இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு RU வந்து பார்த்தீங்கன்னா இங்க எதிராக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரெண்டு பிளேஸ் பண்ணணும், ஸோ ரெண்டு பிளேஸ் பண்ண வேண்டியது நமக்கு சரஸ்வதி சம்மானும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியாஸ் சம்மானும் பிளேஸ் பண்ணணும். அப்போ இங்க வியாஸ் அவங்களுக்கு எந்த டேட்டாமே கொடுக்கல, அப்படி இல்லைன்னா சரஸ்வதி. அதே மாதிரி இங்க வியாஸ் அப்படி இல்லைன்னா சரஸ்வதி தான் வந்தாகணும். ரைட், அதுக்கான டேட்டா எக்ஸாக்ட் டேட்டா கொடுக்கல. ஸோ என்ன சொல்றாங்க, who has won the Vyas Samman Award? Vyas Samman Award, CRF, option number 4 is the answer. Right? Next one. The winner of Saraswati Samman is expert in the field of. So winner of Saraswati Samman expert in the field of. Marubadi either or the either R or U. That is option number 3 is the answer. Next one. D has expertise in which field? D has expertise in which field? Yes, that is option number 1. Next one. Who is the winner of Gandhi Peace Award? So Gandhi Peace Award winner, that is B, option number 2 is the answer. Next one. The person who is expert in field P has won. Field P வந்து பார்த்தீங்கன்னா Kalinga, right? That is none of this. இங்க Kalinga கொடுக்கல. Right, next one. Which of the combination is definitely true? EQ Iqbal Saman இல்ல, AP Kalinga, that is option number 2 is the answer. Right, next one. Which of the following, okay, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு question, right? இன்னொரு set of question. So next one பாருங்க. In a 100 meter sprint race, there are 3 heats before the final. So 3 heats. So 1, 2, 3. So இங்க நம்ம persons mention பண்ணி ஆகணும். Right? So next one. 3 athletes are selected from each heat. Prakash, Dilip and Deepak are selected from first, second and third heats respectively. So respectively கொடுத்ததுனால so அதே ஆர்டர்ல எடுத்துக்கணும். So Prakash வந்து பாத்தீங்கன்னா first, next one Dilip, next one Deepak. Okay, அதே order. Next one, Prakash runs faster than Rajesh. Prakash runs faster than Rajesh. Okay, so Prakash வந்து பாத்தீங்கன்னா faster than Rajesh. So Prakash Rajesh விட faster. Right, next one. Saket is the fastest runner and selected in second heat. So Saket second heat, fastest. அப்போ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல first. Right, and is selected in second heat. Next, Ravi and Rajesh are from same heat. Ravi and Rajesh are from same heat. ஒன்னு இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம், இல்ல இங்க வர வாய்ப்பு இல்ல. So ஏன்னா 3 members in from each heat, right? So the 3 athletes from each heat அப்படின்றாங்க. Total 3 members தான் இருக்கணும். அப்ப இன்னும் ஒருத்தர் தான் இங்க வர possible. Next one, Rajesh runs faster than Ravi. Rajesh runs faster than Ravi. Okay, next one. And Jeetu runs faster than Deepak. Jeetu runs faster than Deepak. So Jeetu runs faster than Deepak.
Next one, Arun is selected in third heat. So Arun is what? Selected in third heat அப்படின்ட்டாங்க. So Arun is selected in third heat and is the fastest runner after Saket. So fastest runner after Saketனா அப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட், ரைட்? இப்போ பாருங்க நல்லா, ஸோ ராஜேஷும் ரவியும் பார்த்தீங்கன்னா சேம் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் பாசிபிள் இல்லை, இங்கேயும் பாசிபிள், ஏன்னா ஒரு இடத்துல 3 பேர் தான் வரணும். அப்போ இங்க ராஜேஷ் அண்ட் வாட் ரவி தான் வந்தாகணும், ரைட்? ஸோ பிரகாஷ் இஸ் ஃபாஸ்டர் தான் ராஜேஷ் அப்படின்ட்டாங்க. அப்போ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ராஜேஷ் இஸ் என்ன சொல்றாங்க, ராஜேஷ் ரன்ஸ் ஃபாஸ்டர் தான் ரவி. ஓகே, அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்க, மோஹித் இஸ் ஸ்லோவஸ்ட் ரன்னர். ஸோ மோஹித் இஸ் ஸ்லோவஸ்ட் ரன்னர். இப்போ நம்ம 2 பேரை பிளேஸ் பண்ணி ஆகணும், ஜீத்து அண்ட் மோஹித், ரைட்? ரைட். ஸோ ஜீத்து அண்ட் மோஹித்தை பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ எங்க நமக்கு தெரியல. ஸோ அப்போ இங்க ஏன்னா வேற டேட்டா கிடையாது. ஸோ ஜீத்து மோஹித் இங்க வரணும். ஸோ எய்தர் கேஸ் இந்த ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஜீத்து மோஹித் வரணும், எய்தர் கேஸ். ஓகே, யார் எங்க பிளேஸ் பண்றதுக்கான டேட்டா கிடையாது, ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துலாமா? Which of the following triplets consists of the winners of 3 respective heats? ஸோ consists of winnerனா நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரகாஷ், சகேத், அருண். ஸோ பிரகாஷ், சகேத், அருண், ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 5, none of this is the answer, right? Next one, who among the following is selected as third number in third heat? Third number in third heatனா நம்மளால சொல்ல முடியுமா? ஸோ மோஹித் ஆர் தீபக்கா? ஸோ இங்க மோஹித் ஆர் தீபக், நமக்கு ஜீத்து கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ தீபக் என்ன சொல்லியிருக்காங்க, ஜீத்து ரன்ஸ் ஃபாஸ்டர் தான் தீபக். அப்போ ஜீத்து ரன்ஸ் ஃபாஸ்டர் தான் தீபக்னா அப்போ மோஹித் இல்ல தீபக் தான் வரணும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர். ஸோ எக்ஸாக்ட் நமக்கு தெரியல, ரைட்? ஏன்னா மோஹித் இங்க வரணுமா இங்க வரணுமா நமக்கு தெரியல. ஸோ அதனால, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஜீத்து இஸ் செலக்டட் விச் ஆர் த ஃபாலோயிங் ஹீட்ஸ்? ஸோ ஜீத்து தெரியாது நமக்கு, எய்தர் 2 or 3, ஆப்ஷன் நம்பர் 5. நெக்ஸ்ட் ஒன், which are the following triplets consists of winners of first heat, first runner up of the second heat and second runner up of the third heat அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் consists of winner of first heat தான் இங்க பிரகாஷ் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல செகண்ட், ரைட்? ஸோ நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நமக்கு அதுக்கான டேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், அப்போ சொல்ல முடியாதுன்னா அப்போ நம்ம cannot be determined சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஸோ கோடிங் டிகோடிங் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு ஆர்ட் தோ? ஓகே, கொஸ்டின் பார்த்தலாம். வாட் மே பி த பாசிபிள் கோட் ஃபார் தை? ஸோ தை எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தை இருக்கு. ஸோ நம்பர்ஸ் பார்த்தலாம். ஸோ எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் தான், ஏன்னா இங்க 1 2 3 4 5 இருக்கு. அதே மாதிரி 1 2 3 4 5 டிஜிட்ஸ். அதே மாதிரி இங்க 1 2 3 வேர்ட்ஸ் இருக்கு, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு, 1 2 3 வேர்ட்ஸ், 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கு, ரைட்? பார்த்தோம். ஸோ தை இங்க மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ 1 இங்க இருக்கா? இல்ல, பாசிபிள். 5 வந்து ரிப்பீட் ஆகுது, 5 பாசிபிள் இல்ல. 8 ரிப்பீட் ஆகுது, பாசிபிள் இல்ல. 7 ரிப்பீட் ஆகல, பாசிபிள். 3 பாசிபிள். அப்ப என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் நம்பர் 5, 1 or 7 or 3. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கோட் ஃபார் தௌ? ஸோ இங்க இந்த வேர்டு இருக்கு, இங்க இருக்கு, 3 இடத்துல இருக்கு. அப்போ 3 இடத்துல காமன் என்ன இருக்குன்னு பார்த்தா 8 3 இடத்துலயும் காமனா இருக்கு. வேற 2 கிடையாது, 9ம் கிடையாது. அப்போ 8 தான் ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கோட் ஃபார் ஹவ்? ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் ஹவ் இருக்கு, பார்க்கலாம். 8 ஆல்ரெடி பார்த்தோம், வராது. 2 பாசிபிள், 9 பாசிபிள் இல்ல. அப்போ 2, ஆப்ஷன் நம்பர் 3, 2 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், which of the following may possibly be the code for thou no good? ஸோ தவ் பார்க்கும்போது 3 இடத்துல இருந்துச்சு. அப்போ என்ன ஆன்சர் சொன்னோம், என்ன கோட் சொன்னோம்? 8. அப்போ 8 கண்டிப்பா இருக்கணும். ஆப்ஷன் நம்பர் 3 எலிமினேட்டட். ஓகே, ஸோ எல்லாத்துலயுமே 8 இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நோ. ஸோ நோ எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க எங்கேயுமே கிடையாது. அப்போ இல்லாத கோடு வரணும். இல்லாத கோடுனா அப்போ 0 இங்க இருக்கு, எல்லாத்துலயுமே 0. நெக்ஸ்ட் குட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட்ல காமனா 9 இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ரிமைனிங் இருக்கு 5 தான். 5 வரணும். 805 அப்படி இல்லைன்னா இந்த 3 இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 1 508.
Next one. What is the code for how good thou art? So how good, howனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 5 ன்னு தெரியும். குட்னா சாரி குட் தான் 5 ன்னு எடுத்தோம். ஹவுனா என்னது 2 ன்னு எடுத்தோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் தோனா 8. ஆர்ட்னா ஸோ ஆர்ட் இங்க இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இடத்துல காமன், இந்த ரெண்டு இடத்துல காமன் என்ன இருக்கு 9. ஸோ 5 to 8 9. ஓகே 8 to 9 5. ஆப்ஷன் நம்பர் 2. எப்படி வேணா மாறிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் ஒன். Next one, sitting arrangement. 8 persons A, B, C, D, E, F, G and H are sitting around a circular table. Only E and D and G are facing outside the table while rest are facing the center. Right? So என்ன சொல்றாங்க 8 members 1 2 3 4 5 6 7 8. 8 membersல 3 பேர் மட்டும் outside, அதுவும் யாருன்னு கொடுத்துட்டாங்க E, D and G. ரிமைனிங் எல்லாருமே பாத்தீங்கன்னா inside. So statement B sits second to the right of A. A வந்து பாத்தீங்கன்னா அப்ப inside தான் இருக்கணும். B sits second to the right of A. So அப்ப B கூட வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும் inside தான். Who is fifth to the right of E? So fifth to the right of னா E வந்து outside நமக்கு தெரியும். ரைட், அங்க கொடுத்துருக்காங்க. அப்போ A வந்து பாத்தீங்கன்னா fifth to the right of E. அப்போ E இங்க எடுத்துக்கிட்டா outside எடுத்துட்டா 1 2 3 4 5. That is fine. Next one. C is third to the left of D அப்படின்றாங்க. C is third to the left of D. So D வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது outside. D இங்க எடுத்துட்டோம்னா 1 2 3 possible. D இங்க எடுத்துட்டா 1 2 3 இங்கேயும் possible தான். D இங்க எடுத்துட்டா 1 2 3 possible, நிறைய பாசிபிலிட்டி வருது. அப்போ கண்டினியூஷன் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. Who is sitting second to the right of B? So யார் second to the right of B? Who னா யாரு? D. அப்போ D இங்க வந்துரும். அப்போ இங்க outside எடுத்துக்கிட்டா C என்ன இருக்கு third to the left of D. 1 2 3 இங்க C வந்துரும். So C வந்து என்ன சொல்றாங்க outside சொல்லல, அப்போ inside. Next one. F is second to the left of G. F is second to the left of G னா G வந்து நமக்கு outside தெரியும். இப்போ G இங்க எடுத்துட்டா இங்க F possible. G இங்க எடுத்துட்டா outside second to the left possible. G இங்க எடுத்துட்டா outside எடுத்துட்டா second to the left possible. அப்போ G இங்க எடுத்துக்கிட்டா outside, இப்போ இங்க F வந்துரும். F வந்து பாத்தீங்கன்னா inside. கிளியரா? அப்போ ரிமைனிங் யாருக்கா நமக்கு இட் இஸ் A B C D E F G H இங்க வந்துருவாங்க. H வந்து பாத்தீங்கன்னா inside தான் இருக்கும். மூணு பேர் E D and G மட்டும் தான் outside. Satisfied? Question பார்த்தலாமா? Who is third to the left of A? So third to the left of A 1 2 3. That is E. Option number 2 is the answer. Next one. Who is second to the right of H? Second to the right of H யாருக்கா? A. Option number 1. Next one. If H and G interchanges their positions, who will be third to the right of D? H and G interchange பண்ணா, so அப்போ நமக்கு என்ன வரணும்? இங்க G யும் இங்க H யும் வரணும். கரெக்ட்? இவங்க ரெண்டு பேரும் interchange பண்ணா என்ன சொல்றாங்க? Who will be third to the right of D? So third to the right of D யாருப்பா? 1 2 3 H இருப்பாங்க. Option number 3 is the answer. Right? Next one. In which of the following combination is the first person sitting between the second and third persons? So first person sitting between, அதாவது C வந்து பாத்தீங்கன்னா AG நடுவுல இருக்காங்களா? C வந்து AG நடுவுல கிடையாது. So இது வந்து பாத்தீங்கன்னா போன கொஸ்டினோட முடிஞ்சிருச்சு. C வந்து AG க்கு நடுவுல கிடையாது. Next one. A வந்து GB க்கு நடுவுல இருக்கா? கிடையாது. D வந்து FE க்கு நடுவுல இருக்கா? Right? So D, first person, that is sitting between second and third person. Option number 3 is the answer. Next one. Who is fourth to the right of F? Fourth to the right of F யார் இருக்கா? F இங்க இருக்காங்க. 1 2 3 4, that is C. Option number 4. Right? So third to the right, fourth to the right of 4. 1 2 3 4. Clear? Right? So நீ பார்த்த preparation எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.